பிரம்மனை புகழ்வர் நாரதன். என்னை வீணை கருடன் என்றார், ஏது செய்வன் என்றார், முற்குள் துறந்தவன் என்றார், முழுவதும் கற்றவன் என்றார், ரோக சஞ்சாரி என்றார், கலகப்பிரியன் என்றார். நாரதன் கலகம் என்று நிறைவேற்றி விட்டாலே போதும், அது வினையாய், செடியாய், மரபாய், பூவாய், பிஞ்சாகி, காயாகி, கனியாகி வரை என் சொல்லும் செயலும் அல்லும் பகல் பிறந்தபடி இருக்கும். ஓய்வின்றி ஓச்சொல்லி நாளுக்கு ஒரு கலகம் செய்ய வைத்தார். நான் என்னுடைய நெஞ்சின மரியாதையால் இன்று என் கலகப்பற்றுக்கு கிடைக்க வேண்டிய இல்லை. அதுதானே முறை. இலங்கையில கலகப்படைக்கு ஒரு கல்லை ஏழுக்கு பெறவில்லை. எவனவ எவை செலுத்திக் கொண்டு உலகம் சென்று ஓட்டுநர் வழித்தோற்றம் பெற்று எக்கு சென்ற போது கலகப்படைக்கு ஓர் நாளைக்கு ஒரு கலகத்தை செய்யாமல் என் சிரமத்தை ஆயிரம் சுற்றுலா கிடைக்கும் என்று என் தமிழை தக்கம் கொடுத்த சாபம் சிறமையில் காத்துக் கொண்டிருக்கிறது. ஆகினார் இன்று எங்கு சென்றார் இவருடைய கலகத்திற்கு வழிநடக்கப்படுவதை நான் நடந்து கொண்டேன். அந்த அறிவிப்பிருந்தவர் நாராயணன் சொன்னார், இவருடைய கலகத்திற்கு சரியாக வழிநடக்கும். இப்பொழுது ஆண்டவை ஹரி ஓம் நமோ நாராயணாய நமக. ஹரி ஓம் நமோ நாராயணாய நமக. ஹரி ஓம் நமோ நாராயணாய நமக.
நலமோடு இருக்கிறது வாசித்தீர்கள். என்னை பார்த்து இந்த பார்வையை பார்த்து நலமோடு இருக்கிறது வாசித்தீர்களே. என்னை பார்த்து நலமோடு என் பாவத்திலே விழுந்த வழக்கை கேட்கிறார். உன்னை பார்த்து நலமோடு இருக்கிறது வாசினி. ஆனால் நான் இருக்க நிலைமை இல்லை. அதை அறியாமல் உன்னை பார்த்து நலமோடு இருக்கிறது வாசினி. அப்படி நல்ல என் வாழ்க்கையில் என்ன தெரிகிறதா? ஒரே ஒரு சிவமணி இருந்த முன்னொரு நேரத்தில் உனது ஆட்சியில் அப்பொழுது நீ உனது மகனும் நல்ல முடிவு. ஆனால் மீண்டும் சந்திக்கலாம் என புறப்பட்டு வருவாய். உன் மகனும் இறந்து இருக்கிறார். அதை அறியாமல் பார்த்து நடந்தோடு நான் வாழ்க்கை தருவான் வருகிறேன். செய்ய போகிறேன். உனது மகனும் இறந்து விட்டார். இறந்து விட்ட மழை எதிர்கால சொல்லக்கூடிய சுடுகாட்டிற்கு நகரத்தில் அப்படி நகரத்தில் விடுத்தவர்கள் ஒரே மகன் ஒப்பற்றவர்கள் நரகத்தில் கூடாது. அவன் சொர்க்கத்தில் கூறுகிறாய். ஆமா, ஒரு மகன் சொர்க்கத்தில் கூறுகிறாய். ஒரு மகனுக்கு திருமணம் ஆனால் திருமணத்துக்கு முன்பாக என் ஒரு மகனோ திருமணம் நடக்காமல் இருந்து விட்டான். உன் மகனுக்கு இருவரு திருமணம் நடக்கவில்லை. இந்த உலகத்திலே பிறந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணம் முடித்து இல்லற வாழ்க்கை ஈடுபட்டு இரண்டால் மட்டுமே அவர் சொர்க்கத்தில் முடியும். ஆனால் திருமணம் நடக்காமல் இறந்துவிட்டால் அவர் சொர்க்கம் செல்ல முடியாது, நரகம் செல்ல முடியாது. இந்த பூமியை ஆவியாகத்தில் நடந்து உனது மகளோ திருமணம் நடக்காமல் இருந்துவிட்டால் உனது மகன் எப்படி சொர்க்கம் செல்ல முடியும்? ஒருவேளை உன் மகன் சொர்க்கம் உன் மகனுக்கு திருமணம் நடந்தால் மட்டுமே அவர் சொர்க்கம் செல்ல முடியும். ஆகினால் உன் மகனுக்கு திருமணம் நடக்கும். சுவாமி, நீ சொல்லும் வார்த்தை வித்தைகளவா இருக்கிறது. உயிரோடு சீரம் சிறப்போடு ஆண்டவர்களுக்கு பெற்றிருப்பதற்கு நிலப்பட பார்க்க வேண்டும். இருந்த பிணம் இந்த இருந்த பிணத்தை யார் நீவரைப்பது உண்மைதான். உலகிலே உருவாடி இருக்கிறவனுக்கு பெண் கொடுப்பதற்கு ஏதாவது ஒரு குறையை காண்பித்து பெண் கொடுக்க மறுப்பதுதான். உனது மகனோ இறந்துவிட்ட பிணம். இந்த இறந்த பிணத்திற்கு யார் சுவாமி பெண் கொடுப்பார்கள்? ஏன் பெண் கொடுக்க மாட்டார்கள்? நான் உரைப்பது போல் வைத்து விட்டால் உன் மகனுக்கு கண்டிப்பாக எப்படி தெரியுமா? யார் ஒருவர் உன் மகனுக்கு பெண் கொடுக்க முன்வருகிறார்களோ அவருக்கு 10 லட்சம் ரூபாய் பணமும் பாதி ராஜ்யம் பரிசாக தருகின்ற நாடக பரிசாக்கிறார். எத்தனையோ பெண்களை ஏற்றுவிட்டு ஒருவேளை உடலுக்கு ஒரு வழியிலாக இருக்கிறார்கள். ஆகிறார் பணத்திற்கும் பணத்திற்கும் ஆசைப்பட்டு கண்டிப்பாக உன் மகனுக்கு பெண் கொடுக்க முன்வருவார்கள். நிச்சயமாக உன் மகனுக்கு கண்டிப்பாக உன் மகன் தொகுத்து செல்வான். எப்போது கொடுப்பார்கள்? என் மகனுக்கு எப்போது திருமணம் நடக்கும்? அதுவரை என் மகன் எப்படி இருப்பது? இருந்த பிணம் ஒரு நாள் இருந்தால் குருநாட்டம் வீசுகிறார். இந்த பிணத்தை நான் எப்படி நீ உரைப்பது உண்மைதான். இந்த உலகத்திலே நாம் உயிரோடு இருக்க தருவாங்க. எத்தனையோ வாசனை தவிகளை பெற்றுக் கொள்கிறோம். ஆனால் நாம் இறந்து விட்டால் ஒரு நாள் கழிந்து மறுநாள் உருவாடை வீசக்கூடிய மனிதன். அப்படி உருவாடை வீசக்கூடிய மனித எண்ணத்தை நான் திருமணம் நடக்குவதை எப்படி சுவாமி பாதுகாப்பு? திருமணம் நடப்பதற்கு நாள் ஒன்றாகலா, வாரம் 2 மாதம் 1 ஆண்டு 4 எத்தனை ஆண்டுகள் தெரியாது. அதுவரை உருவாடை வீசக்கூடிய மனித எண்ணத்தை எப்படி சுவாமி பாதுகாப்பு? கவலையே வேண்டாம். எப்படி பார்வை உன் மகன் மீது பட்டோ
செவ்வாது அர்த்தர் குடுகல் குலக்குடி நறுமண நேசக்குடி நறுமணம் தான் பேசுகிறேன் உருவார் என்று பேசாது கண்டிப்பாக உன் மகனுக்கு திருமணிக்கும் நிச்சயமாக மகனுக்கு பெற்றுவார். அப்படி என்றால் இவருடைய நாட்டில் பாதி ராஜ்யம் 10 லட்சம் பணம் கொடுத்தால் என்னுடைய மகனுக்கு பெற்றுக்கொள்வார். கண்டிப்பாக திருமணம் ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா 2 மாடு ஒன்ன விட்டு ஒன்னி பிரிஞ்சா என்னாகும் எண்ணி பாரு ஓடுகிற வண்டி ஓட ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா 2 மாடு ஒன்ன விட்டு ஒன்னு பிரிஞ்சா என்னாகும் எண்ணி பாரு ஓடுகிற வண்டி ஓட வண்டி ஓட ஒத்துமையா 2 மாடு ஒன்ன விட்டு ஒன்னு பிரிந்தா என்னாகும் எண்ணி பாரு ஓடுகிற வண்டி ஓட வண்டி ஓட ஒத்துமையா